கேந்திர குருவாக உங்களுக்கு உருவெடுக்கிறார். எப்படி? 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு ஸ்தானத்துல குரு பகவான், பணம் வரவு ஸ்தானத்துல குரு பகவான், நிம்மதியான வாழ்க்கையில குரு பகவான், அப்படிப்பட்ட அதிபதியா வர்றார் குரு பகவான். இதுக்கு முன்னாடி ஜென்ம குருவா இருந்தார். உங்களை என்ன பண்ணாரு நீங்க எடுத்து பாத்துக்கங்க. யார் ஜாதல குரு சரியில்லையோ, சனி பகவான் சரியில்லையோ, தொழில் இல்ல, வேலை இல்ல, உத்தியோகம் இல்ல, நிம்மதி இல்ல, என்னடா லைஃப்ங்கிற சிந்தனைக்கு போனது மிதுனம். நேரா பாருங்க, 2ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பார். கேந்திர குருவாக இருந்து 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப கண்டிப்பா வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். முதல் பலனே வேலை இல்லாதவங்க வேலை, உத்தியோகம் கிடைக்க போகுது. அரசாங்க வேலையா, தனியார் வேலையா, ரெண்டையுமே யூஸ் பண்ணுங்க. அது ஏன்னா விருச்சிக ராசியை பாக்குது. அப்ப வெளிநாடு வெளியூர்ல பயங்கரமா பாத்தீங்கன்னா விருச்சங்கிறது 8ங்கிறது மர்மம், அந்த இடத்த பாக்குது. அப்ப வெளிநாடு வெளியூர்ல ஒரு பெரிய லெவலுக்கு போறது யாரா இருப்பீங்க? மிதுன ராசியா இருப்பாங்க. உங்களுக்கு குரு எத்தனாம் வீட்டு அதிபதி? நல்லா பாருங்க, 7ஆம் வீட்டு அதிபதி. இந்த இடத்துல நீங்க மெயினா பாத்துக்கணும். 7ஆம் இடத்துல என்ன இருக்குது? மக்கள் தொடர்பு இருக்குது. பொதுமக்கள்கிட்ட என்ன பேர், என்ன அந்தஸ்து, கௌரவம், உங்களுடைய மனைவி, குடும்பம் எல்லாமே 7ஆம் இடத்துல அடங்கியிருக்கு. அடுத்து பாருங்க, தொழிலுக்கு அதிபதி. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்டே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். கண்டிப்பா இந்த குரு பகவானுடைய உச்சமான குரு பயிற்சி எப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சத்துல வந்து உட்கிறாரு. கடகத்துல புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துல வர்றாரு. எப்ப? கரெக்டா ஜூன் மாசம் 2ஆம் தேதி. இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி. தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. அம்மன் அருடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், இந்த குரு பயிற்சி வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இதுல ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம எடுக்கிறோம். எல்லாருமே நீங்க குரு பயிற்சி எல்லா வீட்லயும் பார்த்திருப்பீங்க, எல்லா சேனல்லையும். ஆனா இது வித்தியாசமான ஒரு காலகட்டத்தை நம்ம பயிற்சி எடுக்க போறோம். குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு? இப்ப குரு பகவான் ஒண்ணும் இல்ல, புனர்பூசம் பூசம் ஆயில போவார். அப்ப என்னென்ன யோகம் உங்க ராசிக்கு எப்படி வேலை செய்யும், இதையும் நம்ம எடுக்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மைகள் வரும்பாங்க. எப்படி? ஒருத்தருடைய ஜாதகத்துல உள்ள தோஷத்தை நிற்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தாங்க. அப்ப இது உச்சமான குருவா வர்றாரு. அவர் எங்கெல்லாம் பார்க்கிறாரோ அதுக்கு என்னென்ன யோகம் இருக்கு, அதுக்கான ஒரு பதிவும் இதுல நம்ம கண்டிப்பா கொடுக்குறோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3ஆவது ராசி தான் மிதுன ராசி. எப்படி? கால சக்கரத்தின் 3ஆவது ராசி. பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசி மிதுனம். மிதுனம் மிதுனம் எப்படி? ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதுனத்துக்கிட்ட இருக்குங்க. எப்படி? எல்லாரையும் வச்சு ஒரு கெப்பாசிட்டி, நிர்வாக திறமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது வந்து மிதுனத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கும், வேற யார்கிட்டையும் இருக்காது. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும் சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி மிதுனம். மிதுனம் மிதுனம் அப்படியோட மிதுன ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த உச்சமான குரு பயிற்சி எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. உச்சமான 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குரு பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? கேந்திர குருவாக உங்களுக்கு உருவெடுக்கிறார். எப்படி? 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு ஸ்தானத்துல குரு பகவான், பணம் வரவு ஸ்தானத்துல குரு பகவான், நிம்மதியான வாழ்க்கையில குரு பகவான், அப்படிப்பட்ட அதிபதியா வர்றார் குரு பகவான். அம்மன் அருள் டிவில நான் தயவு செய்து சொல்றேன், அம்மன் அருள்ல எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மிதுன ராசி இருக்காங்களோ இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதுல முக்கியமான ஒரு பதிவு நான் பதிவு பண்றேன். நல்லா பாருங்க, குரு பகவான் அவர் பார்க்கிற இடத்துக்கும் பார்வை நம்ம பலன் கொடுக்குறோம். இது இல்லாம சனி பகவான் நட்சத்திர போறோம், அந்த சனி பகவானே இந்த குரு பகவான் பார்க்கிறாரு, இதுக்கான பதிவு நம்ம கொடுக்குறோம். நல்லா பாருங்க, இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாரம் பார்க்காத ஜோதிடர் சோரம் பகவான் சொல்லுவாங்க. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை ஃபர்ஸ்ட் இயக்க பார்ப்பார் குரு பகவான். எப்படி? 9 மாசம் குரு பகவான் அங்கதான் இருப்பாரு. அதிசாரமா சிம்மத்துக்கு போயிட்டு திருப்பி வந்துடுவார். இந்த வருஷத்துல 1 வருஷம் ஃபுல்லாவே குரு உச்சமான காலகட்டத்துல நிற்பார். உச்சனா 100க்கு 200% நல்லதை மட்டும்தான் செய்யணும். நல்லா பாத்துக்குங்க. எந்த கிரகத்துக்குமே தோஷத்தை போகக்கூடிய சக்தி எந்த கிரகத்துக்கும் கிடையாதுங்க. இவருக்கு மட்டும்தான் எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தகுதி இந்த கிரகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. தங்கம், பொன், பொருள் எல்லாமே குரு பகவான் தான். ஜாதகத்துல எந்த இடத்துலதான் அந்த இடத்த வளர்த்து பெரிய அளவு கொண்டு போவார். அதனாலதான் ஜாதகத்தை பாருங்க, குரு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. என்ன காரணம் தெரியுமா? லக்னம் என்பது உயிருங்க.
ராசிங்கிறது உடல். இப்ப நான் ஏன் குரு பகவானை பார்க்க சொல்றேன், ஏன்னா சனி பகவானை பார்க்கிறாரு. பகை கிரகமான சனி பகவானை பார்க்கிறார். உங்களுக்கு குரு எத்தனாம் வீட்டு அதிபதி நல்லா பாருங்க, 7ஆம் வீட்டு அதிபதி. இந்த இடத்துல நீங்க மெயினா பாத்துக்கணும், 7ஆம் இடத்துல என்ன இருக்குது, மக்கள் தொடர்பு இருக்குது. பொதுமக்கள்கிட்ட என்ன பேர், என்ன அந்தஸ்து, கௌரவம், உங்களுடைய மனைவி, குடும்பம் எல்லாமே 7ஆம் இடத்துல அடங்கியிருக்கு. அடுத்து பாருங்க தொழிலுக்கு அதிபதி. எப்படி பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, தொழில் எல்லாமே அதிபதியாக அந்த குரு பகவான் வர்றாரு. இதுக்கு முன்னாடி ஜென்ம குருவா இருந்தார். உங்களை என்ன பண்ணாரு நீங்க எடுத்து பாத்துக்குங்க. யார் ஜாதத்துல குரு சரியில்லையோ, சனி பகவான் சரியில்லையோ, தொழில் இல்ல, வேலை இல்ல, உத்தியோகம் இல்ல, நிம்மதி இல்ல, என்னடா லைஃப்ங்கிற சிந்தனைக்கு போனது மிதுனம். மருத்துவ செலவு பண்ணது மிதுனம். ஒரு கெட்ட விஷயத்துல குடும்பத்துல பண்ணது மிதுனம். தொழில் சரியில்லாத அமைப்பு போனது மிதுனம். காசு பணமே கையில இல்ல மிதுனம். தங்க எத்தனை நகைய கூடிய அடகு வச்சிங்க மிதுனம். நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய பிரபஞ்சத்துல கண்டிப்பா நகையோ, இடத்துலயோ, பூமியில காசு பணத்தை நீங்க போட்டீங்களா போடலையா, திருப்பி உங்களுக்கு கேட்பீங்க, கண்டிப்பா ஆமாம்பீங்க. எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வேலை பார்க்க அதனால முதுகுல குத்திட்டான், வேலை பார்க்கறதுல நிறைய பிரச்சனை இருக்கு, நீங்க கேட்டு பாருங்க. என்ன காரணம் தெரியுமா? ஏன் வேலை உத்தியோகஸ்தானம் கெட்டு போச்சு தெரியுமா? செவ்வாய் சனி சேர்ந்து இங்க இருந்துச்சு 10ஆம் இடத்துல. இவர் கிடைக்கக்கூடிய பட்டம், பதவி, புகழ், அந்த கௌரவத்தை புடுங்கி இருந்துச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா மாற்றம் இருக்காதுங்க. சனி பவன் கெட்டு போயிருந்தா ஆட்டோமேட்டிக் ஏதாச்சும் ஒரு வழக்கு வந்திருக்கும். தொழிலையோ, வருமானத்திலேயோ, கணவன் மனைவிலையோ, திருமணத்திலேயோ, இல்ல படிப்புகளிலேயோ ஒரு மந்தமனத்தன்மையை கண்டிப்பா மிதனம் சந்திச்சிருக்கும். இந்த குரு பேச்சு இதுமான ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் சரியா இருந்திருக்காது. ஒரு குழப்பத்தை கொடுத்திருக்கும். நிறைய தடுமாற, குழந்தைகளுக்கு நிறைய மருத்துவ செலவு கொடுத்திருக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல ஒரு பிரச்சனை உண்டு பண்ணியிருக்கும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு? மிதுன ராசிக்காரர் அம்மன் ருட்டுவில. நம்ம ஏன் இந்த குரு பயிற்சி சொல்றோம்? நல்லா அவர் பாக்குற இடம் அதை விட வளர்த்து விட்டுவார். நல்லா பாருங்க, அவருடைய சிறப்பு பார்வை 5ஆம் இடத்தை கொடுத்தாரு பாருங்க, நேரம் 6ஆம் இடத்தை கொடுக்குற பாருங்க. நேரா பாருங்க, 2ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. கேந்திர குருவாக இருந்து 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப கண்டிப்பா வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். முதல் பலனே வேலை இல்லாதவங்க வேலை உத்தியோகம் கிடைக்க போகுது. அரசாங்க வேலையா, தனியார் வேலையா, ரெண்டையுமே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா விருச்ச ராசியை பாக்குது. அப்ப வெளிநாடு வெளியூர்லவங்க பயங்கரமா, ஏன்னா விருச்சங்கிறது 8ங்கிறது மர்மம், அந்த இடத்த பாக்குது. அப்ப வெளிநாடு வெளியூர்ல ஒரு பெரிய லெவலுக்கு போறது யாரா இருப்பீங்க? மிதுன ராசியா இருப்பாங்க. கடன் இருக்காது, நோய் இருக்காதுங்க, உடம்புல ஹெல்த் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த் நல்லா பார்த்தா எப்போ சம்பாரிச்சுக்கலாம். ஹெல்த் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும், மருத்துவ செலவு குறையும், எதிரிகள் இருக்க மாட்டான், தாய்மாமன் உறவு நீடிக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை பாக்குதே. ஒண்ணு இல்ல, உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க, இடத்துல பூமியில சொத்துல ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸை நீங்க தீர்ப்பு உங்க பக்கம் சேர்த்து எழுதிடுவாங்க. என்ன காரணம் தெரியுமா? 8க்கும் நல்லா பாருங்க, 8க்கும் 9 கூடியவர் யாரு? சனி பகவான். மே 18க்கு அப்புறம் சனியுடைய நட்சத்திரம் இருந்து அவர் பாக்குறாரு. எங்கே? 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க காட்டுது. அது அப்பா சொத்தா, தாத்தா சொத்தா, எந்த சொத்தா இருக்கட்டும், நீங்க எடுத்து தூக்கி போடுங்க. ஆனா ஜாதகத்துல குருவும் சனி நல்லா இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை மட்டும் தான் நீங்க ஜாதகத்தை பார்க்கணும். குரு பயிற்சி வந்தா அனைவருமே உங்க ஜாதகத்தை பார்க்கணும், தயவு செய்து பார்க்கணும். உங்க லைஃபுக்கான ஒரு மாற்றத்தை கண்டிப்பா குரு பகவான் கொடுப்பாரு. அதனாலதான் குரு புத்தி வந்தா ஜாதகம் எடுத்து நம்ம எல்லாரும் ஓடுறோம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப எதிரி இருக்க மாட்டான், வழக்கு இருக்காது, வீடு, இடம், பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன் வீடு இடம் வாங்குவீங்க? என்ன காரணம்? எதையும் நான் சொல்லட்டுமா ஏன் வாங்குவேன்னு? 10ல சனி இருக்குதா? அந்த சனிப்பான குருபான் பாக்குறாரா? நேரா சனிப்பான எங்கே பாக்குறாரு? 4ஆம் இடத்த 7ஆம் பார்வையா பாக்குறாரா? இப்ப வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் சொத்து வாங்கலாம், கண்டிப்பா வாங்கி தான் ராஜா. மாத்த முடியாது ராஜா, முடியாது. வீடு, வண்டி, வாகனம், பூமி சொத்துல உள்ள வில்லங்க சரியாகும். வீடு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க, ஏதாச்சும் ஒரு செலவு இப்ப பண்ணுவீங்க. இன்னும் இடத்த வாங்கி வீடு கட்டுவீங்க. இதோடைய பிளான் தான் உங்களுக்கு கொண்டு போகும். இல்ல தொழில பயங்கரமான வளர்ச்சியை கொடுக்கும், வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ப்ரமோஷன் கொடுக்கும். நிறைய பேருக்கு வெளிநாடு வேலை பார்க்கறவங்க இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். ஆனா அடுத்த பாரு பார்ப்போமா, எங்க பாக்குறாரு? 8ஆம் இடத்தை பாக்குறாரு. பெரிய கண்டத்துல இருந்து வெளில வரலாம். வெளிநாடு வெளியூர் நிறைய யோகத்தை அள்ளி கொடுத்து, ஏன்னா அவருடைய பார்வை 7ஆம் பார்வை ஸ்ட்ரெயிட்டா 8ஆம் இடத்தை பதிக்கிறாரு. சனிபாவம் நேரம் பாருங்க, 7ஆம் இடத்தை பாக்குற. கண்டிப்பா கல்யாணம் ஆகலாம், கல்யாணம் முடிஞ்சிரும். ஏன் கல்யாணம் முடியும்? எதனால சொல்றீங்க? என்ன காரணம்? எப்படி கல்யாணத்தை நடத்தி வைப்பார்? 2ஆம் இடத்துல குரு இருக்காரு, 7ஆம் இடத்தை பார்க்கலையே, எப்படி கல்யாணத்தை பண்ணி வைப்பார்? சனிபவன் 7ஆம் இடத்தை பாக்குறாரு, 10ஆம் பார்வை சிறப்பு பார்வை கொடுக்குறாப்புல. நல்லா பாருங்க, சிறப்பு பார்வை கொடுக்குறாப்புல 10ஆம் இடத்தை. 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை சனிபவன் பாக்குறாங்க. அந்த சனிபவனை குரு பகவான் பாக்குறாரு. அதனால திருமணத்தை பண்ணி வைக்க போறார். இது எழுதியே வச்சுங்க மிதுன ராசி என்பர்களே. ஆனா இது ஜாதகத்துல தசாபதி நல்லா இருக்கும். இவ்வளவு நம்ம சொல்றோம், ரைட்டு. நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா வாழ்க்கையில நடக்கலையே, என்ன காரணம்? கர்மாவை தேடுங்க. நீங்க என்ன கர்மாவில பிறந்தீங்க கண்டுபிடிங்க. ஒவ்வொருத்தரும் இந்த கலியுகத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மா இருக்கிறோம். அந்த கர்மாக்கான விஷயத்தை நம்ம பண்ணும்போது கண்டிப்பா அந்த தசா புத்தி மாறும்போது கண்டிப்பா அந்த பரிகாரத்தை பண்ணும்போது உங்க வாழ்க்கையான சுவீச்சம், ஒரு வெளிச்சம் கிடைச்சிரும். ஒண்ணு இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க.
இப்ப குரு நல்லா இருக்காரா, சனி இருக்காரா, சுக்கிரன் நல்லா இருக்காரா, சூரியன் நல்லா இருக்கா, சந்திரன் நல்லா இருக்கா, ஏதாச்சும் ஒரு கிரகம் நல்லா கண்டிப்பா யோகம் வேலை செய்யும். அதுக்கான தசாபுத்தி இப்ப நடந்தா இந்த குரு பயிற்சி அள்ளி கொடுத்து போயிட்டே இருக்கும். குரு 2ல இருந்த என்னை பொறுத்த 2ல இருந்தா பணம், பொருள், நகை சேமிப்பு அதிகமா இருக்கணும், கொஞ்சம் வருமானம் நல்லா இருக்கும். இதான் குரு பயிற்சி. ஆனா ஜாதகம் அது இருக்கான்னு நீங்க பாத்துங்க, செக் பண்ணிக்கங்க, சூப்பரா இருக்கும். கேந்திர குருவா நிக்கிறாரு. புதுசா தொழில் பண்ணக்கூடிய நம்ம ஜாதக தசாபதி தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, சரியான ஒரு மாற்றம். இப்ப எடுக்க லாட்டரி சீட் எடுங்க, நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. ராஜா எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க யோகம். நான் ஏன் அடிக்கும் காரணத்தை சொல்லிடுறேன். நேரா 8ஆம் இடத்தை பார்க்கறது குரு. திடீர் அதிர்ஷ்டம் 8ஆம் இடம் தான், நல்லா தெரிஞ்சுக்கணும். திடீர் வழக்கு, திடீர் அதிர்ஷ்டம், கெட்டது இருக்கு, நல்லது இருக்குது. அப்ப ஜாதக பாருங்க, தசாபதி வந்து கண்டிப்பா லாட்டரி வந்துட்டு கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு வரைய ஜாதகம் போனா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். எப்படி பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல் படிப்பு, பட்ட படிப்பு எல்லாத்தையும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. நான் படிப்பு கல்விக்கு எந்த ஒரு கெட்ட விஷயம் நான் சொல்ல மாட்டேன். கல்வியில பயங்கரமா மேலோங்கி போவீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். பொதுமக்களுடைய தொடர்பும், அரசாங்கம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. எப்படி எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றியா மாறும். இங்க தோல்விக்கான விஷயம் நடக்காது. இதையும் தான் நான் சொல்றேன். ஐடிஐ ஃபீல்டு, இந்த பேங்க்ல வேலை பார்க்குறாங்க, 10 பேர் வச்சு நிர்வாகம் பண்றீங்க பார்த்தீங்களா, இந்த துறை எல்லாமே குரு நல்லா இருக்கலாம். வாக்குஸ்தானத்துல குரு இருப்பதால், கேந்திர குருவா வர்றதுனால் எல்லா அந்தஸ்து கௌரவத்தையும் கொடுக்கும். ஏன்னா ஒரு 9ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்க்குறப்ப ஐடிஐ ஃபீல்டு, பேங்கு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த இந்த துறை எல்லாமே இயங்க போதுன்னு அர்த்தம். இதையும் தாண்டி நான் சொல்லிடுறேன், மேல் படிப்பு, பட்ட படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, மிதுனராசியை பொறுத்தவரை நீங்க எதை நோக்கி போனாலும் சரி படிப்புகளில் டாப்பா இருவீங்க, அரசாங்க வேலையை வாங்குவீங்க. இது கன்ஃபார்மா எழுதியே வச்சுங்க மிதுனராசி. ஏன்னா இந்த குரு பயிற்சி சரியாந்திர யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கெட்ட இடத்துல குரு போக மாட்டாரு. உங்க நட்பு கிரகம் வீட்டுல உட்காந்துருக்காரு, எல்லாம் பாருங்க. சந்திரபாகனுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு, 2ஆம் வீட்டு விசாரத்துல போறாரு, சனியுடைய நட்சத்திரத்தை போறாரு. சனி 10ல ஒரு பாவியான கிரகம் இருக்குது. அப்ப எல்லாமே திடீர்னு ஏதோ ஒரு பொருளோ, நகையோ, வீடோ, இடமோ இது மாதிரி பிளான் பண்ணி நீங்க இறங்குனா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. ஏன்னா நீ என்ன தெரியுமா கவனிக்கணும், ஜாதகத்துல தசாபதியை மட்டும் பார்த்துக்கிட்டு மட்டும் மூவ் பண்ணுங்க, எல்லாமே வெற்றியா வரும். ஏன்னா கிரகத்துடைய பார்வை அப்படி பலனை கொடுக்குது. இப்ப நட்சத்திர பலம் பார்க்கணும், இல்லை என்ன முதல் நட்சத்திரம் வரும் எல்லாம் பாருங்க. மிருகசீரிடம், எதுலையுமே தைரியம், தன்னம்பிக்கை பயங்கரமா இருக்கும். திறமையான குணம், அறிவான குணங்கள் நிறைய இருக்கும். எதுக்கு வந்தாலும் பயப்படாதீங்க. யாரு மிருகசீரத்துல பார்த்தா சிறப்பான ஒரு நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். இப்ப எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். எப்படி மிருகசீரத்தை பார்த்தா எது வந்தாலும் சரி, எது வந்தாலும் பயங்கரமா யோசிச்சு இறங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியா மாறும். தோல்விக்கான விஷயமே கிடையாது. எப்படி தோல்விக்கான விஷயமே கிடையாது. நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் வேலை செய்யும். ஏன்னா காரணம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் நட்சத்திர அதிபதி வீட்டை பார்க்குறப்ப லாபம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும். வேலை கிடைக்காது, வேலை அதிகத்தை அமைச்சு கொடுப்பாரு. ஏன்னா கடனா, பகையா, எதிரியா, வம்பா, வழக்கா நிறைய தரங்களை சந்திச்சிருக்கேன், சந்திக்க மாட்டேங்குது சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே சூப்பராக இருக்கும். உடம்பு ஆரோக்கியம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, அரசியல், அரசாங்கம் எல்லாமே சொல்லுவாங்க. ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம் பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் இருந்தால் கண்டிப்பா உங்க ஜாதகம் செக் பண்ணிக்கணும். குரு பயிற்சி வந்தா எல்லாருமே செக் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தா திருவாதிரை நட்சத்திரம் எல்லாம் பார்க்கணும். திருவாதிரை நட்சத்திரம் பெருசா வாழ்க்கையில சாதிக்குங்கிற வெறி இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணமும், குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி தனக்குன்னு தனி வழியில போகக்கூடிய கேரக்டர் திருவாதிரை மட்டும்தாங்க. இவங்களுடைய வழி தனி வழி, என் வழி தனி வழிப்பா. எது இருந்தாலும் என்னால பேஸ் பண்ணி தைரியமா சாதிக்க முடிய வெறி இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். யாரு திருவாதிரையில பார்த்துட்டாவே இனிமேதான் லைஃப்ல எல்லாமே மாற்றமா வரும் பாருங்க. எல்லாமே மாற்றமா வரும். உங்களுக்கு நான் முதல் பள்ளி சொல்றேன், நினைச்ச காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். குடும்பம், வேலை, தொழில், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா நல்ல காரியம் நடக்க போகுது. எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. திருவாதிரையில பிறந்தவளுக்கு வேலை உத்தில ப்ரமோஷன் வரப்போகுது. என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா அந்த ராகுவையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது அவிட்டத்துல போறாரு. உங்களுடைய நட்சத்திரம் நல்லா பாருங்க. உங்களுக்கு 6ஆம் வீட்டு 11ஆம் வீட்டு சாரத்துல போறாரு. கண்டிப்பா வேலை உத்தில ப்ரமோஷன் கொடுப்பார், வெளிநாடு யோகத்தை கொடுப்பாரு, லாப வருமானம் கொடுப்பார், எதிரியை வெல்லக்கூடிய திறமையை கொடுப்பார், படிப்புகளில் ஒரு மாற்றம் கொடுப்பார், தொழில பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவார். திருவாதிரைக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமும் இப்ப நடக்காது. நிறைய நல்ல விஷயம் தேடி வரும். பார்த்துங்க, அதுக்கு நேரம் கண்டிப்பா வேலை செய்யும். நீங்க எதுவுமே தைரியம் பண்ணுங்க. ஏன்னா கணவன் மனைவி, திருமணம், காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடங்கணும் சொல்ல முடியாது. நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். அடுத்து புனர்பூச நட்சத்திரம், பொறுமை, அமைதி, கண்ணியம், கட்டுப்பாடு, நிலையான குணம், திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும்.
புனர்பூச நட்சத்திரம் எது வந்தாலும் பயப்பட வேண்டாம். எதுவுமே பயப்படாம இறங்கி அடிக்கலாம், இறங்கி ஜெயிக்கலாம். ஏன்னா லைஃப் அதுக்கான நேரம் செம்மையா வேலை செய்யும். என்ன காரணம் தெரியுமா? குரு உச்சம். வேலை முடிஞ்சு. உங்க நட்சத்திர இது உச்சம். நல்லா தெரிஞ்சுங்க. நட்சத்திர இது 2ஆம் இடத்துல உச்சம். இடமோ வீடோ பொருளுமோ பணமோ பொருளோ நகையோ நிறைய விஷயம் வாங்கலாங்க. ஓப்பனா சொல்றேன், பொருள் சேர்க்கை அதிகமா இருக்கும் இந்த குரு பயிற்சி. புனர்பூச நட்சத்திரம் எத்தனை பேர் பிறந்தாலும் சரி இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்து புனர்பூச நட்சத்திரம் தான் உங்களுடைய கெட்ட விஷயத்தை தூக்கி போட்டுங்க. நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே மாறும். நகர வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடி ஃபீல்டு, பேங்க்ல எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி தேடி வரும்.